வெஸ்ட் நடி நான் வெஸ்ட் வந்தா நடிங்க நடிங்க ஒரு ஆள் இருக்கா இல்ல நான் தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் நவலையில் 37ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிக்கு எங்களுக்கு முதல் பரிசு 50,025 அடிப்படையாக உள்ளம் டாக்டர் RJB ஜான்சன் பாபா அவர்களை வரவேற்கப்படுகிறது. வருகை கொடுத்து எங்களை சிறப்பித்த அன்னாரை மீண்டும் அவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இன்று இறுதி நாள் 2 பரிசு தகுதி பெற்ற அணிகள் இங்கு வருகின்றன. அரூர் மற்றும் மிராக்கல் பாய்ஸ் மொரப்பூர் அணி வீரர்கள் அன்னாரிடம் அறிமுகம் செய்யப்படுகிறது. அனைவரும் அவரை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நவலை ஏசிசி நண்பர்கள் நடத்திய இந்த 37ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிக்கு எங்களுக்கு நிதியுதவி அளித்த கவிதா மோகன்தாஸ் அக்காவுக்கு நவலை ஊர் பொதுமக்கள் சார்பாக எத்தனை வருஷம்? ஆலமரம் தானே இது? நல்லா இருக்கே. அட்டி போடுறது கட்டிட்டு இருக்காங்களா? உள்ள இருக்கிறது வந்து பழைய கோயிலா? ஓகே. என்னன்னு சொல்லுவாங்க? பட்டர் ரோஸ். இது எதுக்கு ப்ரோ? மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் போன எந்த ஊர்லயுமே பூவெல்லாம் பெருசா இது பண்ணி பார்த்தது. மாலை கட்டுறாங்க பாத்தீங்களா? ஆமா, அதுக்காக பயன்படுத்துறது. ஓ, இடையில சின்னதா கேப் விட்டு இடையில பெருசா போட்டிருக்காங்க. இது எப்படி அவங்க வீட்டுக்காரங்களே போட்டிருப்பாங்களா? வீட்டுக்காரரு அங்க இருக்கிறது அவங்களோட வீடு தான் அது. ஓகே. அவங்க வந்து இப்போ அது பண்ணையம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணையம்? ஆமா. அப்படின்னா பண்ணையம் அப்படின்னாக்க அதாவது விளைச்சல் விளைய வச்சு வெளியில எடுத்துட்டு போயிட்டு விற்கிறது அது. ஓ, அந்த மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் மட்டும் தான் பண்ணுவாங்களா எப்படி? இந்த மாதிரி ரோஸ் அந்தாட்ட பார்த்தீங்கன்னா சம்பிங் பூ இருக்கு. சம்பிங் பூ இப்போதான் சின்னதா செடியா இருக்கு. ஓகே. இதுக்கு மேல தான் அழகா இருக்கே பார்க்க. ஒரு 3 மாசம் வரையும் வெயிட் பண்ணணும். இருங்க அப்படியே இருங்க, நான் எடுத்துடுறேன், அப்புறமா டீட்டெயில் சொல்லுங்கள். வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். இது என்ன ப்ரோ? என்ன போட்டிருக்காங்க? சம்பிங் பூ. சம்பிங் பூவா? சம்பிங் பூ. சம்பிங் பூனா அது எப்படி இருக்கும் பார்க்க? பார்க்கறதுக்கு ஒயிட். இந்த மாலையெல்லாம் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஓ, அப்போ இதுவுமே அந்த மாலைக்கு தான். மாலையை பேஸ் பண்ணி தான் இது ரெண்டுமே. அதிகபட்சம் மாலை கட்டுறதுக்காகவும் பெண்களுக்கு சின்னதாக அந்த தலையை சுற்றி கொண்ட மாதிரி பூ வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பூ கட்டுறதுக்காகவும் இது மோஸ்ட்லி அதிகமாக பயன்படும். ஓகே. இது என்ன மெத்தடு ப்ரோ? இது என்ன மெத்தடில் விளைச்சல் பண்ணியிருக்காங்க? இது விளைச்சல் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் செடிங்களுக்கு அதிகமாக பில்லு அந்த எதுவுமே இல்லாமல் விளையிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் ஷீட் போட்டு கவர் பண்ணுறது. பேப்பர் ஷீட்? ஆமாம். இந்த பேப்பர் ஷீட் போட்டு கவர் பண்ணாங்களானாக்கா சைடில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த விதமான அந்த புல்லும் அதிகமாக முளையாது. சைடில் மட்டும்தான் இருக்கும். ஓ, புல்லுனா அந்த களை மாதிரி? களை எடுக்கிறது. களைகள் வந்து அதிகமாக இருக்காது. களைகள் இல்லாமல் செடி மட்டுமே விளைஞ்சி வரும். அதுக்கு தண்ணி மட்டுமே நம்ம கொடுக்குற தண்ணியை அந்த செடிக்கு மட்டுமே பயன்படும். ப்ரோ, இப்போ இது உள்ள இருந்து வந்திருக்குல்ல, இது ஹோல்ஸ் அதுவாக உருவாகி வந்திருக்கா? ஹோல்ஸ் நம்ம போடுறது தனியாக நம்மளாக தான் போடுவோம். ஓகே. ஆமாம். ஒரு செடிக்கும் இத்தனை கேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனால தான் கேட்டேன். ஏன்னா இது போடுறது தான். அதான் இது இந்த கரெக்டாக இந்த இடத்துல தான் விதை போட்டிருக்கோன்றது நமக்கு தெரியணும்ல. அது ஆமாம். அது ஹோல்ஸ் போட்டு செடி நட்டு வைப்போம் நம்ம. ஓ, ஃபர்ஸ்டே ஹோல்ஸ் போட்டு தான் ஃபர்ஸ்ட் செடியாகவே வச்சிருக்கீங்களா? செடியாகவே வச்சிருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர், பரவாயில்ல. ஏதோ தெரியாத இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது என்ன ஆறு ப்ரோ? தென்பெண்ணை ஆறு. இது எங்கே இருந்து ப்ரோ வருது? ஒகேனக்கல்ல இருந்து. இவ்வளோ கல்லு நிறையா இருக்கே ப்ரோ. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலம் கட்டாமல் தான் இருந்துச்சு. ஓகே. மக்கள் வந்து பார்த்தோம்னாக்கா பொதுப்படியாக கீழே தான் இந்த ஆற்று வழியாக தான் கடந்து அந்த சைடு போகணும். இது கடக்கிறதுக்காக ஃபஸ்ட்ல எல்லாம் படகு சவாரி அந்த மாதிரிலாம் விட்டுட்டு இருந்தாங்க. படகு சவாரி? ஆமாம், அந்த மாதிரிலாம் விட்டுருந்தாங்க. இப்போ மக்கள் போயிட்டு வரத்துக்கு போக்குவரத்து கொஞ்சம் இடையூறாக இருக்குது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டில் டெண்டர் போட்டு இந்த பாலத்தை கட்டி முடித்தாங்க. இது கட்டி முடித்து இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு பக்கம் ஆகுது. புது பாலம் தான் இது? புதுசு தான், இப்போ தான் கட்டி முடித்தாங்க. ஓ, அப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதா இருந்தால் படகுல தான் போகணும்? படகு தான் போகணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சா? ஆமாம் ப்ரோ, அதுக்கு முன்னாடி வரையும் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை கட்டியிருக்காங்க. கட்டி ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரையும் எல்லாமே நடப்பயணம் வண்டியில் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். தண்ணி வேகமாக வந்தால்? தண்ணி வேகமாக வந்தால் போக முடியாது ப்ரோ. இதை சுற்றி ஒரு 7 கிலோ 8 கிலோமீட்டர் வந்து சுற்றி தான் போகணும். ஓ,
இதில் தண்ணி அதிகமாக வந்தால் போக முடியாது. நிறைய உயிர் சேதமெல்லாம் நடந்திருக்கு. அப்படியா? அதை காட்டிலும் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அது அந்த பாலத்தை கொண்டு வந்ததுனால மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதனால் உயிர் சேதம்? தண்ணியில் அடிச்சுட்டு போய் தண்ணியில் அடிச்சுட்டு போகிறது, பரிசல் சவாரி போயிட்டு இருக்கும்போது கவுந்துடுறது, கவுந்துடும், காப்பாற்ற முடியாமல் அப்படியே போய் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி சில சமயங்கள்லாம் நடந்திருக்கு. ஓகே. இது கல் இவ்வளோ கல் கிடக்கு, இந்த கல்லெல்லாம் இப்படி உருண்டு வந்ததா இல்லை ஆல்ரெடி இங்கே ஆல்ரெடி இங்கே இருந்துட்டாங்க எல்லாமே. இது எங்கே இருந்தது? ஒகேனக்கல்லேருந்து வருதா? ஒகேனக்கல்லேருந்து ஒரு பிரிவு. தென்பெண்ணை ஆறு. ஓகே. தென்பெண்ணை ஆறு மெயினே இதுதானா இல்லை வேற எங்கேயும் இருக்கா? இதனுடைய தொடர்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இதுக்கு மேலே போய் பார்த்தோம்னா ஈச்சம்பட்டி டேம்னு ஒன்று இருக்குது. ஓகே. அப்புறம் தொட்டம்பட்டி டேம் ஒன்று இருக்குது. அது அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. ஆனால் இது தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆறை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பேர் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலை அன்பருக்கு அவங்க தான் அன்பளிப்பு கொடுத்தவங்களா? அவர் தான் வந்து இந்த சிலை 2002 கட்டியாச்சு. புகை கட்டிட்டாங்க. இது வந்து இந்த சுற்றி இந்த கிரில் கேட் கொடுத்தவங்க அன்பளிப்பு வந்து இதுவா? மூவேந்தன் முக்கன் MSCBA டீச்சர் அவங்க. இது என்ன கோயில் பேர்? மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில். இது வந்து நாவலிக்கான பொதுவான கோயில். ஊர் பொது கோயில் இது. ஓகே. இது ஊர் சென்டர்ல இருக்கு. ஊருக்கு மத்தியில் இருக்கு. பாக்கு தோட்டமா? இது இப்படிதான் ஒல்லியா ஹைட்டா வளருமா? ஆமாம். இது வளர்ச்சி வந்து இந்த மாதிரி தான் வளரும். ஒல்லியாக தான் இருக்கும். ஆனால் நல்லா ஹைட்டாகவும் போகும். சரியான ஹைட்டா இருக்கு. இதில் எங்கே இருக்குது அந்த காய்? அங்கே இருக்கு பாருங்க முன்னாடி. ஓ இதுவா? இதுதான் நம்ம சாப்பிட்ற பாக்கு. இப்போ இது பர்டிகுலராக இந்த வகை பாக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? பர்டிகுலராக இல்லை, பொதுவாகவே எல்லா வகைகளும் வந்து இது மாதிரி தான் இருக்குது. ஓகே. இது வந்து உடச்சி உள்ளேருந்து எடுப்பாங்களா? இல்லை உடச்சி உள்ளேருந்து எடுப்பாங்களான்னு கேட்கு. அது மேலே இருக்கிற காய் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். ரெண்டாக வெட்டி காய வச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்கு மட்டும் எடுத்து இன்னும் வேக வச்சு எடுத்து இது பண்ணுவாங்க. நிறைய ப்ராசஸ் இருக்குது இதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணி அது ரெண்டாக காய் வெட்டி எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு காய வச்சு அதுக்கப்புறம் வேக வைப்பாங்க. இதுவும் ஒரு பிஸ்னஸாக இந்த ஊரில் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே ஓகே. இப்போ இதிலிருந்து கீழே விழக்கூடிய மட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். மட்டை. அந்த மட்டைகள் எல்லாமே நம்ம இப்போ சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். பேப்பர் பிளேட்டு, பாக்கு பிளேட்டு, மட்டை இது தயாரிக்கிறதுக்காகவும் இது பயன்படுத்துவாங்க. ஓ ஓகே ஓகே. சூப்பர். ஒரு பக்கம் வாழை, ஒரு பக்கம் தென்னை, ஒரு பக்கம் பாக்கு. ஈரப்பதம், மண்ணினுடைய ஈரப்பதம் வந்து குறையாமல் இருக்கிறதுக்காக வாழைச்செடிகளை வச்சுருக்காங்க. வாழை செடியில் வச்சா மண்ணோட ஈரப்பதம் குறையாதா? வெயில் அதிகமாக படாது இல்லைங்களா? வெயில் அதிகமாக படாமல் இருக்கிறதுனால நம்ம தோட்டத்துக்கு பாய்க்கக்கூடிய தண்ணி வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்கும். ஈரப்பதம் இருந்ததுனாக்கா மரம் நல்லா செழிப்பாக இருக்கும். காஞ்சி வறண்ட பூமி ஆயிடுச்சுனாக்கா தண்ணி இல்லாமல் காஞ்சி ஆயிடுச்சுனாக்கா செடி அது அவ்வளோவா வளராது இல்லையா? அதனால் தண்ணி ஈரப்பதம் இருக்கிறதுக்காகவும் நிழல் மட்டும் இருக்கிறதுக்காகவும் தென்னை மரமும் வாழை மரமும் வச்சுருக்கு. நம்ம ஊரில் மழைலாம் எப்படி? மழை சீசனில் நல்லாவே பெய்யும். இந்த சீசனில் ரொம்ப அதிகமாகவே பேஞ்சிருக்கு. விளைச்சலும் ஓரளவு பார்த்தோம்னாக்கா சுற்றியும் நல்லா இருக்குது.